உன்னை புதுமைக்கும் பெற்றும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ முன்னடியார் தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கே வாங்காவோம் அன்னவரே எங்கனவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களின் ஞாயிறு என்ன குறையும் இரோமேலோர் எம்பாவாய். சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியர் ஆகிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி நூற்றாண்டு விழா நாயகர் தமிழர் வழிபாட்டு தந்தை அவருடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். கொலையும் புலையும் அழிந்ததாகி இருக்கும் இந்த கொங்கு நாட்டை சைவமும் தமிழும் தலைத்தோங்குவதற்காக இங்கே திருமணம் அமைத்து எல்லோரையும் கையிலே கங்கணமும் கழுத்திலே உருத்திராக்கமும் நெற்றியிலே திருநீரும் அணியச் செய்து 100வது அகவைக்கு எட்டக்கூடிய வகையிலே 99 ஆண்டுகள் வாழ்ந்து இறையருள்ளே கலந்த சன்னிதானங்கள் என்று எல்லோராலும் அழைக்கக்கூடிய தவத்து ராமானந்த அடிகளார் அவர்களுடைய 68வது குருபூஜை விழா, அதே போல அவருக்கு அணுக்க தொண்டாக சிறந்த பணியினை ஆற்றி இளமையிலேயே அவர் வாழ் ஈடுபாடு கொண்டு சிரவையாதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவருடைய அனைத்து குருபூஜை விழாக்களுக்கும் வருகை புரிந்து சிறப்பித்த நம்முடைய பேரூர் ஆதீனம் 24ஆம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய 100ஆண்டு விழா மிகச்சிறப்பான முறையிலே நம்முடைய பேரன்பிற்கும் கெழுதகை தோழமைக்கும் உரிய சிரவையாதீனம் அடிகள் விருந்தகை அவர்களாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை புரிந்து தலைமை ஏற்று நூல்களை வெளியிட்டு ஒரு அருமையான அனுபவ உரையை நமக்கு நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநர் மேதகு CP ராதாகிருஷ்ண ஐயா அவர்களே, மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே, பழனி ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே, வரன்பாளையம் ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே, தென்சேரி மலை ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மேனாள் கல்லூரி கல்வி இயக்குனர் குமாரசாமி ஐயா அவர்களே, பாபு சிவசண்முக சுவாமிகள் அவர்களே, மற்றும் இங்கே அடிகள் பெருந்தகை அவர்களை பற்றி நல்லதொரு கருத்துரையை நல்குவதற்காக இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய உதவி ஆணையர் ஓய்வு முத்துப்பழனியப்பன் அவர்களே, மயிலம் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு அவர்களே, IKS ஐயா அவர்களே, மற்றும் சிறுங்கை சேதுபதி ஐயா அவர்களே, கோவை மணியன் அவர்களே, இந்த அரங்கிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய சிரவை அடிகள் பெருந்தகை அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த மண்ணிலே சன்னிதானங்கள் அவதரிக்கவில்லை என்று சொன்னால் எத்தனையோ பேர் ஆன்மீக நெறியை அறிந்திருக்கவே மாட்டோம். அருகிலே இருக்கக்கூடிய பல ஊர்களிலே தங்களுடைய வாழ்க்கை நெறியை மாற்றிக்கொண்டவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தவர்கள். அதே போலதான் நம்முடைய 100ஆண்டு விழா நாயகர் அவருடைய பூர்வாசிரம ஊர் என்று சொல்லக்கூடிய முதலிபாளையத்திலே 10 மாதங்கள் அங்கேயே சென்று தங்கி அவருடைய பூர்வாசிரம தந்தையை ஆன்மீக நெறியிலே ஈடுபடுத்திய பெருந்தகையாளர். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் அங்கே இருந்து வந்தபோதே அவர்களுக்கு தொண்டு புரிவதற்காக அடிகளார் அவர்கள் இங்கே வந்தார்கள். அதைத் தொடர்ந்து மயிலம் சிவஞானபாளை சுவாமிகள் தமிழ் கல்லூரியிலே, அதுதான் தமிழகத்தில் ஆதீனங்களாலே தொடங்கப்பெற்ற முதல் தமிழ் கல்லூரி, அந்த கல்லூரியிலே போய் படித்தார்கள். அதைத் தொடர்ந்து கொங்கு நாட்டிலே கல்லூரி அமைய வேண்டும் என்பதற்காக இங்கே கல்லூரி அமைத்தார்கள். அப்படி தமிழ்ப்படி அவருடைய தொடர்ந்தது. அதே போல நம்முடைய இந்த வழிபாடுகளை 2 குருமகா சன்னிதானங்களும் 3வது குருமகா சன்னிதானங்களும் 100ஆண்டு விழா நாயகரும் இணைந்து இந்த பட்டி தொட்டி எங்கும் மக்களையெல்லாம் கொண்டு சேர்த்தினார்கள்.
அதோடு மட்டுமல்ல, அவர்கள் அருளாட்சி பொறுப்பை ஏற்று அருட்பணியிலே ஈடுபட்ட போது கோவை மாநகரிலே 2 வகையான நிலைப்பாடு இருந்தது. கோவையிலே படப்பிடிப்பு நிலையங்கள் என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைந்து இருந்தன. மற்றொன்று நூற்பாலைகள், நிறைய நூற்பாலைகள் இருந்தன. அந்த நூற்பாலையினுடைய பயனாக நிறைய தொழிற்சங்கங்கள் இருந்தன. இந்த இரண்டினுடைய தாக்கத்தினாலும் இங்கே ஆன்மீக செந்நெறி என்று சொல்லக்கூடியது தத்தளித்து கொண்டிருந்தது. அந்த சூழலிலே 2 சன்னிதானங்களும் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்களை எல்லாம் அழைத்தார்கள். நீங்கள் தொழிற்சாலைக்கு செல்லுகின்றீர்கள், அந்த அமைப்புகளிலே இருக்கின்றீர்கள், அதோடு இருந்தால் போதாது, இறைவனுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மருதமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு, பிற இடங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அமைப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த பகுதியில் இன்றைக்கி தமிழக அளவிலே மிக அதிகமான அளவிலே அடியார் பெருமக்கள் சமயப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அச்சாரமாக வித்தாக இருந்தவர்கள் இந்த 2 குருமகா சன்னிதானங்களும் என்றால் அது மிகையாகாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர்களுடைய தொடர்ச்சியாக அவர்களுக்கு கிடைத்த அருட்பெரும் வழிகாட்டியாக திகழ்ந்தவர்தான் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். குன்றக்குடி அடிகளாருடைய வழிகாட்டுதலிலே அவர்கள் 2 பேரும் இணைந்து தமிழ் பணியோடு சமயப்பணி, திருநெறிய தெய்வ ஒன்றின் தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பணி போன்றவற்றையெல்லாம் செம்மையான முறையிலே கொண்டு சேர்த்தார்கள். அவர்கள் தொடங்கிய அருணரி திருக்கூட்டமாகட்டும், அவர்கள் தொடங்கிய தெய்வீக பேரவையாகட்டும், அனைத்திற்கும் இவர்கள் 2 பேரும் வழக்கரமாகவும் இடக்கரமாகவும் திகழ்ந்தவர்கள். அதை தொடர்ந்து இந்திய அளவிலே இருக்கக்கூடிய சமய நிறுவனங்களோடும் தங்களை இணைத்து கொண்டார்கள். 1967 உலக இந்து பேரவை என்று சொல்லக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் தொடங்கப்பெற்றது. அதை தொடர்ந்து இங்கே தமிழகத்திலே அதனுடைய வளர்ச்சிகள் வருகின்ற போது தமிழகத்திலே அறவழி காட்டும் ஆன்றோர் பேரவை என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு அந்த அமைப்பிலே இருந்தது. அதற்கு 3 பெரும் சான்றோர் பெருமக்கள் வழிகாட்டினார்கள். நம்முடைய வாரியார் சுவாமிகள், சிரவையாதீனம் 3வது குருமகா சன்னிதானங்கள், பேரூர் ஆதீனம் 24ஆம் குருமகா சன்னிதானங்கள், இவர்கள் ஒரு பெரும் முயற்சி எடுத்தார்கள். அந்த அறவழிகாட்டும் ஆன்றோர் பேரவையின் மூலமாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய துறவிகளை எல்லாம் இணைத்து, நம்முடைய ஆளுநர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய ஆதீனங்கள் மிக பழமையான வரலாற்றிலே கொண்டவை அல்ல, மிகப்பெரிய செல்வமிக்கவை அல்ல. இருந்தாலும் தமிழக அளவிலே அத்தனை ஆதீனங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் சென்று பங்கேற்கக்கூடிய வகையிலே ஒரு சிறப்பு இருக்கிறது என்றால் அவர்கள் 2 பேரும் அந்த உழைத்த உழைப்பு, அந்த உழைப்பினுடைய பயனாகத்தான் அவர்கள் அந்த அறவழிகாட்டும் ஆன்றோர் பேரவையிலே வழிகாட்டினார்கள். அதை தொடர்ந்து 2 பேரையும் சுவிட்சர்லாந்திலே நடைபெற்ற உலக இந்து மாநாடு என்று நடைபெற்றது. அப்பொழுது அங்கே இவர்கள் 2 பேர் தான் நம்முடைய கொங்கு நாட்டில் இருந்து சென்று அங்கே இந்த மாநாட்டுக்கு சிறப்பு சேர்த்தினார்கள். அதோடு மட்டுமல்ல, 3வது குருமகா சன்னிதானங்கள் மறைந்த பின்னரும் நம்முடைய அடிகளார் அவர்கள், விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அசோக் சிங்கால் போன்றவர்கள் எல்லாம் எப்பொழுது கோவைக்கு வந்தாலும் அவரிடத்திலே வந்து அருளாசி பெற்று வருவது, அவர்களை கலந்துரையாடி செல்வது என்று சொல்லக்கூடிய ஒரு மரபினை வைத்திருந்தார்கள். அவர்களும் மாநில அளவில் மட்டுமல்லாமல் மத்திய அளவிலேயும் கேந்திரிய மார்கதர்சக் மண்டல் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய தமிழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும், அயோத்தியை கோயில் அமைவதற்கு அமைக்கப்பட்ட அயோத்தி உச்ச அதிகாரி சமிதி என்று சொல்லக்கூடியதில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பணி சிறந்திருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் பல்வேறு வகையான பணிகளை, பல்வேறு வகையான சமய நிறுவனங்களை ஒருங்கிணைப்பதிலே பெரும் பங்காற்றியவர்களாக திகழ்ந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய சிரவையாதீனம் 3வது குருமகா சன்னிதானங்கள் அவிநாசியில் ஏற்பட்ட திருப்பணி, அதற்கு பின்னால் தேர் எரிந்தபோது ஒரே ஆண்டில் அதை திருப்பணி செய்வது என்கின்ற அடிப்படையில் செய்து ஓட்டி காட்டிய பெருமை, திருச்செங்கோட்டில் மலைப்பாதை அமைத்தல், எல்லாவற்றுக்கும் மேலாக தஞ்சையில் இருக்கக்கூடிய ஆதீனங்களுக்கு சேர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலை இங்கே இருந்து சென்று சுமார் 100 தடவைக்கு மேலே இங்கே இருந்து பயணித்து அந்த திருக்கோயிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா போன்றவையெல்லாம் நடத்தியது தான் தமிழக அளவிலே நம்முடைய கொங்கு மக்களுடைய உள்ளத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆன்றோருடைய உள்ளத்திலேயெல்லாம் அவர்கள் நிலைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அதற்கு ஒரே இது, அல்லும் பகலும் அவர்கள் உழைத்த அயராத உழைப்பு, சமயத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட ஒரு பெருந்தன்மை. அதன் காரணமாகத்தான் நம்முடைய ஆளுநர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய ஆதீனங்களை இங்கே தமிழகத்திலிருந்து அழைத்த போது இங்கே மேடையில் இருக்கக்கூடிய 4 ஆதீனங்களையும் அதிலே பங்கேற்க செய்த ஒரு நல்ல பெருமையினையும் நம்முடைய கொங்கு நாடு பெற்றிருக்கின்றது. அத்தகைய பல்வேறு வகையான பெருமைகளையெல்லாம் நமக்கு தந்து சென்றவர்கள் அந்த 2 ஆதீனங்களும். அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், அவர்கள் போட்டதாக இருக்கக்கூடிய பாதையிலே தான்
நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய ஆதீனங்களில் நமக்கு கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் அனைத்தும் அவர்களுடைய வழிகாட்டுதலே, அவர்கள் காட்டிய வழியிலே தான் இங்கே 5 பெரும் திருமடங்களும் செமையான முறையிலே சென்று கொண்டிருக்கின்றன. எங்களுக்கெல்லாம் எல்லாம் வழிகாட்டக்கூடிய வகையிலே நம்முடைய அடிகளார் அவர்கள் அங்கே சென்று படித்ததாக இருக்கக்கூடிய மயிலத்தினுடைய சன்னிதானங்கள் இங்கே இருக்கின்றார்கள். இப்படி இந்த ஆன்றோர்களெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அவையிலே நல்லதொரு விழாவை ஏற்பாடு நம்முடைய சிறவையாதீனம் சன்னிதானங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே சான்றோர் பெருமக்கள் எல்லாம் நல்ல உரையை நல்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவையிலே இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இதுபோன்று இருக்கக்கூடிய விழாக்களை ஆங்காங்கே கொண்டு சேர்க்க வேண்டும். அடிகள் பெருந்தகைகளுடைய பெருமையை, அவர்களுடைய பணியை மக்களுக்கு அறிய செய்ய வேண்டும். அவர்களையும் இந்த ஆன்மீக பணியிலே ஈடுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பினை உருவாக்க அன்பர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.